இன்றைக்கி என்ன குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம்டா, சுவையான அருமையான மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். மீன் குழம்பு அது கிராமத்து முறையில் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு அது மாதிரி உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாத்தே அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட தொட்டியும் பார்த்தாத்தே அடுத்து மீன் குழம்பு வைக்க முடியும். அடுத்து புரியும் இப்படித்தான் மீன் குழம்பு வைக்கிறதாண்டு. எங்கள் ஸ்டைலில் அது எங்கள் பெரியம்மா வச்சுருக்காங்க. எங்கள் பெரியம்மா வைக்கிறதுனால நான் வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஃபுல்லாமே பார்த்தாத்தே அவங்களுக்கு புரியும். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சீலு பட்டை எடுத்தாத்தே நல்லாயிருக்கும். நான் சொல்கிறத விட எங்கள் பெரியமாவே சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா அந்த தேங்காய் பட்டையில் எடுக்கிறாங்க? எதனால தேங்காய் பட்டை எடுக்கலைண்டா சொல்ல சொல்லியா நல்லாவே இருக்காது. தேங்காய் பட்டையை எடுத்துடணும். மீன் குழம்புக்கு என்னென்ன போடுவாங்க? அதுக்கு வெங்காயம், இந்த 5-6 மிளகு, சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, மஞ்சப்பொடி, அந்த தாளிக்கிற ஊசு, அந்த வெந்தயம் எல்லாம் போடணும். போட்டு அப்படியே குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழிக்கறி குழம்புக்கு மாதிரி வைக்கணும். வச்சா நல்லா இருக்கும். நல்லா அம்மியில் தான் அரைப்போம். அரைச்சித்தையும் குழம்பு வைப்போம். மிக்சி கிரைண்டெலாம் நான் குழம்பு வைக்க மாட்டேன். மிக்சி கிரைண்டெலாம் எங்களுக்கு கிடையாது. ஆட்டுவோம், நல்லா வதக்கிடுவோம். நல்லா ஆட்டி தக்காளி எல்லாம். மீனுக்கு என்னென்ன போடுவோம்? வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், தேங்காய் சில்லு, இந்த தக்காளி, இந்த வெந்தயம் தாளிக்க போற போசு, இந்த வெந்தயத்தை போட்டு இதை பூரா வதக்கி என்ன பண்ணுவீங்க? பூரா மொத்தமா வதக்கி உரல் ஆட்டி சாறு வச்சு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட். பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொடி மிஸ் பண்ணணும்? பொரிக்கிறதுக்கு மீன் பொடி, மக்காச்சோள பொடி, கலர் பொடி, இந்த மிளகு பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பெசரி வச்சு எல்லாம் பெசரி வச்சு எவ்வளோ நேரம் காய வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சாத்தே வச்சு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பசி. அது இல்லாமல் நாங்கள் விறகுலதே சாப்பாடு ஆக்குவோம். விறகுலதே சிலிண்ட்ரு இதெல்லாம் கிடையாது. மிச்சி இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பாடு ஆக்க மாட்டோம். பாருங்கள், மீன் ஆல்ரெடி கலர் பொடி போடல. அடுத்து குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கேதான் சாப்பிட்டு இங்கே அவ்வளோ வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம். ஃபுல்லாக எந்த அளவுக்கு வதங்கணும்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வதங்கிச்சுண்டா நல்லா ஆட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போத்தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக போட்டு வதக்கியிருக்கோம். சீரகம், மிளகு எல்லாமே போட்டாச்சு. நாட்டு அடுப்பில் வதக்கியிருக்கோம். சிலிண்ட்ரு ஹைப்ரிட் அடுப்பு. இது நாட்டு அடுப்பு. இது பேர் இது அப்படியே கிண்டாமல் விட்டக்கூடாது. கிண்டாமல் விட்டோம்னா அடியில் அடி பிடிச்சிக்கிறோம். நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டி வதக்கினாத்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. மஞ்சரி கையில் பிடிக்கிறப்ப இப்படியே நம்ம தொட்டோம்னா பாயமாக சூடு எடுத்துடும். இதை பார்த்து சேஃப்டியாகத்தான் அங்கிட்டு தூக்கி வைக்கணும். அவ்வளோதான். அம்மியை லைட்டாக கழுவிட்டு அடுத்து அம்மியில் தான் ஆட்ட போகிறோம். அம்மியில் ஆட்டி குழம்பு வச்சு பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தாத்தே உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட்டேவும். நாங்கள் எப்போயுமே இப்படி தான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். பிரிட்ஜில் வைக்கிற காய்கறி இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். கிராமத்தில் தான் வாழ்ந்துக்கிருக்கோம். சும்மா எங்கள் ஊரில் வெறும் 12 வீடு இவ்வளோ தான் இருக்கும். இந்த மக்களுக்கு ஏதாச்சும் 2 அறிவுரை சொல்லுறாக்கு. இப்போ ஓரலில் நம்ம சாப்பிட்றோம்ல, எதனால நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் வராது, சக்கரை வராது, சுகர் வராது, பிரஷர் வராது. இதே நம்ம சிலிண்டரு சிலிண்டரு, கரண்ட் அடுப்பு, கேஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப மக்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருது. எதனால? இதில் ஆட்டி அம்மியில் ஆட்டி. இது எத்தனை வருஷமா இதில் ஆட்டி குழம்பு வச்சுக்கிறது? அது சொல்லிடு மக்கள்கிட்ட. இப்போ நான் பிறந்ததுல இருந்ததே நான் உரல் ஆட்டிக்கிட்டேன். எத்தனை வருஷம் லைட்டாக கழுவிக்கணும். உரலை கழுவாமல் நம்ம ஆட்டணும். கழுவாமல் ஆட்டணும்னா மண்ணு கிண்ணு எல்லாமே ஒட்டிக்கிடும். ஃபுல்லாக ஒட்டிக்கிடுச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது மீன்.
இதெல்லாம் கழுவி சாப்பிடும், ஆட்டி சாப்பிடணும். அப்போ நோய்கள் வராது. ஆனால் எல்லா பேரும் இப்போ கிரேண்டர் வேணும் மிச்சி வேணுன்றாங்களே இப்போ வர பெண்கள் வந்து கிரேனு மிக்சியெல்லாம் போட்டு சாப்பிட்டா இப்போ வந்து அதனாலதே ஏகப்பட்ட மக்களுக்கு நோய்கள் வருது. சக்கரை வருது, அடப்பு வருது, நோய்கள் வருது. இப்போ உள்ள பொம்பளை எல்லாம் வந்து இல்லை எனக்கு மிச்சி வேணும், வாஷிங் மிஷின் இருந்தால் நான் துணி வைப்பேன். ஆட்ட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னா அவங்க வீட்டு பழக்கத்துக்குள்ள அப்படி செஞ்சுக்கு வராங்க. எது பாருங்க நம்மள மாதிரி சம்சாரி ஆளுங்க, கூலி வேலைக்காரங்க, காட்டு வேலைக்காரங்க, தோட்டத்து சொல்லு இதெல்லாம் செய்வோம். அவங்க டவுன்ல இருக்கவங்க நல்லா படிக்க பார்த்தீங்கன்னா பெரியம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்படிதான் வந்து சாப்பாடாக்கி கற்றுருக்காங்க. சிலிண்டர் என்னான்னு தெரியாது. இப்போ கூட அடுப்பு எரிஞ்சுக்கிருக்கு. இப்போ தேங்காய் சில்ல வந்து நச்சுட்டுதான் உள்ளே போடணும். இப்போ ஒவ்வொன்றும் தட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தட்டினாத்தே உள்ளே நல்லா அந்த தேங்காய் சில்லு ஆட்டும். நம்ம கிரைண்டர்ண்டா வேகமாக செல்லு அடித்து ஒரு செகண்டில் குழம்பு வச்சு முடிச்சிடலாம். அது நல்லா இருக்காது. அது இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா பெரியம்மா சொன்ன மாதிரி குழம்பு கெட்டு போகும். ஐயோ கீழே அவங்க நச்சுருக்காங்க தூக்கி கஷ்டப்பட்டு. ஃபுல்லாக நச்சாச்சு. அடுத்து ஓரல்களில் ஆட்டிக்கிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆட்டணும். 10 நிமிஷம் ஆட்டினாத்தே அந்த தேங்காய் சில்லாம் நல்லா சூப்பராக உடையும். உடஞ்சி உள்ளே இருக்க பால் எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் குழம்பு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன போட்டுக்கோண்டா தக்காளியை போட்டுக்கிடுவோம். தக்காளியை போட்டுதே அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இந்த லாஸ்ட்டாக போட்டாதே நல்லா சூப்பராக டேஸ்ட்டை கொடுக்கும். அப்படியே தூக்கி போட்டு பாருங்க தக்காளி போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வலுவலுன்னு ஆயிடும். கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கத்தே இருக்கும். நம்ம இப்போது இது மாதிரி சாப்பிட்டாத்தே நம்ம அடுத்த ஜமத்தினாலும் உயிர் வாழ முடியும் நம்மளால். இல்லாட்டி உயிர் வாழ முடியாது. இஞ்சியெல்லாம் போட்டுக்கணும். இஞ்சி ஃபுல்லாக போட்டு தச்சுக்கணும். இஞ்சி பேஸ்ட்டுதே இந்த நம்ம வாங்கி ஊற்றுவோம். இருந்தாலும் இஞ்சி பேஸ்ட்டு ஊற்றினாலும் மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது. இஞ்சி பேஸ்ட்டு வந்து வச்சு பார்த்தோம், 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதாண்டா இருந்தாலும் அது நல்லா இல்லை. நம்ம ஆட்டுறப்ப பார்த்து மெதுவாக ஆட்டணும். நம்ம ஒரு கையை வச்சு ஆட்டிக்கிட்டேவும் ஒரு கையை வச்சு உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே ஆட்டணும். ஏன்டா நம்ம ஆட்டுறப்ப கையை உள்ளே கொடுத்துட்டோம்னா கையவே ஃபுல்லாக நச்சுப்படும். இதுக்கு முன்னாடி உனக்கு கையை நச்சிருக்காரா தெரியுமா? நம்ம ஆட்டுறப்பே நல்லா வலுவலுன்னு ஆட்டினாத்தே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சரி ஒரு 5 நிமிஷம் ஆட்டிட்டு போதும்டா அந்த குழம்பு டேஸ்ட் வராது. ஆட்டி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்டா வந்து லைட்டாக தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டோம்டா அது சரியாக போகும். மசாலா கொஞ்சம் போட்டு உள்ள கலக்கி ரெடியாக வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு மீனை போட்டோம்டா ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதிச்சுடா மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு வைக்கிறதுலாம் சிம்பிளாக தான் வச்சிடலாம். நம்ம உரல் ஆட்டின மீன் குழம்பு ரெடி. தீயை போட்டுக்கிடுவோம். நாட்டு அடுப்பில் தீயை போட்டாச்சு. நாட்டு அடுப்பு பேர் வந்து விறகு அடுப்புன்னு அர்த்தம். நல்லா கலக்கி வச்சுக்கணும். சொல்லு வேறு என்னென்ன பண்ணணும்? வேறு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விட்டு இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மீனை போட்டு கிண்டி இறக்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும்னா அடுத்து என்னென்ன போடணும்? எண்ணெய் ஊற்றணும். சரி வேறு என்ன பண்ணணும்? கடுகு எண்ணெய் காயிட்டு ஒன்றா போட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணும். போடு. வெந்தயம், கடுகு இப்படி போட்டு நல்லா அடுத்து வெங்காயம் போட்டுக்கணுமா?
அடுத்து வெங்காயம் போடணும். ஆமாம் ஆமாம் பக்கத்தில் இருக்க போது கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும் பார்த்து. போடு போடு. வெங்காயம் போட்டோம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து நல்லா வதங்கிடுச்சுடா. எங்கடா கருப்பியை காணா. கருவேப்பிலை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் கிண்டனா? வதங்குற வரைக்கும் கிண்டணும். சரி சரி சரி. நல்லா பொரியும். தண்ணியை தூக்கி ஊற்றணுமா? இல்லைண்ணா, நல்லா மஞ்சள் பொடி மசாலா எல்லாம் போட்டு இப்படி நல்லா கலக்கிக்கிறோங்க. சரி. இதை இப்படி ஊற்றிடுங்க. நல்லா வதங்கின பிறகு ஊற்றிட்டா நல்லா குழம்பு ஆயிடுச்சு. உரல் அம்மியில் உரல் ஆட்டி சொல்லு அந்த தண்ணி. அடுத்து இன்னும் ஜாரு தண்ணி ஊற்றணும். ஊற்றி இந்த ரைட்டாக உப்பு போட்டு உப்பு போட்டு ஆயிடுச்சு. விறக வச்சு எரிச்சுக்கிற பருப்புல பிறகு மீனை போட்டு நல்லா கிண்டி இறக்கி குழம்ப குடிச்சு பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுதே. அதோட மீனை உள்ளே போட்டதே நல்லா கொஞ்சம் மீன் ஒரு 5 நிமிஷம் வெந்தாத்தே. அவ்வளோதான், சரியாக போச்சு. மீன் குழம்பு ரெடி. அது என்னது? சொல்லு. மிளகு முணுக்கி மீனுக்குள்ள போட்டு நல்லா இப்போ சோவாரி நல்லா கலந்து பொரிக்கணும். பொரிச்சு சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு நல்லது. அதே அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருக்கு. மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொடி போடணும் சொல்லு. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொடின்னு நம்ம கேட்போம். போட்டுக்கிறோம். சரி, வேற என்னென்ன பொடி? சரி, நீ இந்த கடைப்பொடி எந்தார போடணும். கடல் பொடி எந்தார போடணும். போடு போடு போடு. பொடி போதுமா? பத்தாது. போதும், உடைக்க முடியும். அளவளவா போடணும். கடல் பொடி எந்தார போடணும். மற்ற மக்காச்சோள பொடி எந்தார போடணும். நானும் போடணும்னா மக்காச்சோள பொடி. வேற வேற ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். இந்த முட்டையை உடச்சி ஊற்றுனா எப்படி நல்லா மொறுமொன்னு வருமா? அது நல்லா பிசைஞ்சு விடு. எல்லாம் போட்டோமா? அடுத்து இப்படி நல்லா சுவாரணும். நல்லா பெசறணும். அதை நல்லா பெசரிக்கணும். பெசரிட்டு ஒரு 5 இது எவ்வளோ நேரம் காய வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம். எவ்வளோ நேரம்டாலும் காய வச்சுருந்தா நல்லா காய்ச்சிரும். காய்ச்சிட்டு பிறகு அப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிச்சு நல்லா நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேற உடம்புக்கு நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா பசி எடுக்கும். மிளகு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்டா. ஆல்ரெடி அந்த குழம்பு கொதிச்சுக்கிருக்கு. அவ்வளோதான், எல்லாமே கலக்கியாச்சு. கலர் பொடி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு அடுத்து நம்ம குழம்புக்கு போகிறோம். அடுத்து எண்ணெயை ஊற்றி பொரிக்கணும். பொரிச்சு சாப்பிட்டா நல்லா. குழம்பு கொதிச்சிருச்சா? குழம்பு இப்போதே கொதிக்க போகுது. அடுத்து பொரிச்ச பிறகு மீனை போட்டு கிண்டி நல்லா கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஃபுல்லாமே கொதிச்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான், மீன் போய் போட போகிறோம். வால் மண்டை இதுதான் போட போகிறோம். காலு மண்டை வால் மீனை போடலாமா? இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. அடுத்து மீனை போடுறதே வேலை. உள்ள கையெல்லாம் சுடுது. நம்ம இறக்குறப்ப கருத்துணி ஏதாச்சும் ஒரு சேஃப்டியாக வச்சுக்கணும். அடுத்து மீனை உள்ளே போட போகிறோம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டாதான் குழம்பு டேஸ்ட்டு வரும். அந்த மசாலுகளை நல்லா வெந்து நல்லா வெளியே வரப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ போடலாமா மீனை?
அங்கே தெரியாது. சொல்லு. வச்சிருச்சு. ஆ இப்போ மீனை உள்ளே போடுறோம். குழம்புக்குள்ளே போட்டு நல்லா வேக ஊற்றி இறக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே மீன் குழம்பு. இதே மீன் குழம்பு நம்ம மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். சிலிண்டர் அந்நேரம் வேகமாக ஆயிருக்கும். இது வந்து புல்லட் அடுப்புனால கொஞ்சம் ஸ்லோவாகுது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீன் குழம்பே முடிஞ்சிச்சு. அடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது.